சென்னை மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் பலர் மடைபிடிக்கும் பணியில் ஈடுபட்டு காசு, செம்புத்தகடு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பொருட்களை சேகரித்து வருகின்றனர். புயல் எச்சரிக்கையின் போது வழக்கமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவது வழக்கம். எனவே பாதுகாப்பு கருதி மீனவர்கள் அந்நாட்களில் மீன்பிடிக்க செல்வதில்லை. கடல் சீற்றத்தால் பாறைகள் மற்றும் மண்ணுக்கு அடியில் சிக்கியிருக்கும் சில்லறை நாணயங்கள், செம்புத்தகடு, வெள்ளிக்காசு உள்ளிட்ட பொருட்கள் கரைக்கு அடித்து வரப்படுகின்றன. அந்த பொருட்களை பொழுதுபோக்காக மீனவர்கள் பலரும் வரிசையில் காத்திருந்து சேகரிப்பதை மீனவர்கள் மடைபிடிப்பது என கூறுகின்றனர். அதெல்லாம் மடை பார்க்குறது சொல்லுவாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடல் சீற்றம் எடுத்ததுன்னா கடலுக்குள்ளே இருக்கிறது வெளியே வரும். அப்போ வெளியே வர சொல்ல என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அது அந்த கடல் அடித்து வெளியே வர சொல்ல அது ஓடும். அப்போ நான் மாலை இதை பார்த்து எடுக்க சொல்ல காசும் கிடைக்கும். சில டைமில் இந்த கம்பல், சின்ன சின்ன திருவாணி, மூக்குத்தி, அதை மாதிரி மோந்திரம் அது மாதிரி கிடைக்கும். இதை மாதிரி கிடைத்தாலும் அவங்களுக்கு இந்த டைமில் அது ஒரு வருமானம். 50 ரூபா கிடைக்கும், 100 ரூபா கிடைக்கும். லக்கு இருந்தால் நகை கூட கச்சிடும். அதுதான் லக்கு தான் வேணும். கடல் அடிக்குதுல்ல, அடிச்சு ரிட்டர்ன் போகுது பேர், அது கூட அப்படியே சக்கரை மாட்டை உருண்டு ஓடும். அப்புறமா இப்படின்னு தெத்தோம். அப்புறம் ஓடி போய் நாங்கள் கரெக்டாக பார்த்து எடுக்கணும், இல்லைன்னு வச்சுக்க எடுக்க முடியாது. கடற்கரைகளில் மடைபிடிக்கும் போது கிடைக்கும் பொருட்களை மீனவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பகிர்ந்து கொள்வதாக தெரிவித்துள்ளனர். கடந்த சில நாட்களாக கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பட்டினப்பாக்கம் கடற்கரை முதல் மெரினா உழைப்பாளர் சிலை உள்ள 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மடைபிடித்து பொருட்கள் சேகரிப்பதை பொதுமக்கள் சிலரும் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.